ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன். நான் நீ சொன்ன மாதிரி பிஆர் புஷ் பண்ண வந்திருக்கோம் கைஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு என் தம்பி ஒன்று தமிழண்டாவும் இன்னொன்று விக்கி ப்ரோ எங்கள் அண்ணன் தான். அவங்க தான் கில்டு ஓனரு. இப்போ நான் இந்தியன் கில்டில் தனியாக ஒரு கில்டு வச்சுருக்கோம்ல, அந்த கில்டோட ஓனரு. எல்லோரும் ஒன்றா வந்துருக்கோம். இந்த ஹார்ட் அமௌண்ட் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள். நான் எவல்யூஷன் நம்மளோட A94 வச்சு தான் ப்ளே பண்ண வரலான்னு வந்திருக்கேன் கைஸ். நான் ஹெட்ஷாட் அடிக்கலாம் நேரத்தே சொன்னேன். ஹெட்ஷாட் என்னால் அடிக்கவே முடியல நேரத்தும். இன்றைக்கே எப்படியே ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பிளானில் தான் வந்திருக்கேன். எப்படி பண்ணுறான்னு தெரியல. வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட் எனக்கு வந்தது. நேற்று இன்னொரு பையன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வீடியோ பண்ண சொல்கிறீங்களோ பண்ணுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன், எப்படிலாம் ப்ளே பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல எப்படிலாம் விளையாடணும்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், லூட் எடுக்க எப்படி ஓடுறாங்க பாருங்கள். என்னோட முந்திட்டு முன்ன கட்டி ஓடுறாங்க பாருங்கள். எனக்கு பிடிச்ச இடத்துல தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். எனக்கு பிடிச்ச இடம் நம்மளோட கிங்டம்னா ஹேங்கரு. ஆனால் இவங்க கூட்டு வந்து சிப்பியார்டு தான் கூட்டு வந்துருக்காங்க. எனக்கு சிப்பியார்டு பிடிக்கும் இல்லைங்களே. ஃபஸ்ட்டு பிடிச்சது ஹேங்கரு, ரெண்டாவது பிடிச்ச இடம் மாசலேட்ரி, மூணாவது பிடிச்ச இடம் சிப்பியார்டு. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பெர்முடாவில் எக்ஸட்ராவில் பிடிச்ச பிளேஸையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எவல்யூஷன் அப்கமிங்கில் எவல்யூஷன் ஸ்கேர் 2.0 ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன், தப்பாக நினைக்கிங்க. அகன் பேமெண்ட்டை வச்சு நீங்கள் ரொம்ப விளையாடாதீங்க. பேமெண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ கன்ஸ்கின் இருக்குது இல்லைங்களா. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ MP40 எவ்வளோ கன்ஸ்கின்லாம் இருக்குது. மெக்கானிக்கல் MP40 இருக்குது. அதுக்கும் கோபுரா தான் வச்சு விளையாடணும்ங்காதீங்க. அதுக்கு அவ்வளோ டைமண்ட் போட்டு செலவு பண்ணாதீங்க. தான் இல்லைங்களா. அதுக்குன்னு அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன். நான் எல்லோரும் தம்பி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பார்க்குறேன். அதனால் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ டைமண்ட் போட்டு எடுக்காதீங்க. அதனால் லாபம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க. 4 லெவல் பண்ணுங்கள். மேக்ஸ் போட ஆசைப்படாதீங்க. அதுக்குன்னு அவ்வளோ டைமண்ட் செலவழித்து 2000 3000 ஒரு கன்னுக்காண்டி செலவழித்து நம்ம மேக்ஸ் பண்ணால் நமக்கு நல்லாவாக இருக்குது. அதில் என்ன கிடைக்க போகுது? ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் இல்லைங்களே. இதனால் 4 லெவல் லிமிட்டாக வச்சுக்கோங்க. அதான் லாபம். பார்த்துங்க, A94 என் கையில் இருக்குது. அதுக்கு நான் என்ன மேக்ஸாக பண்ணேன்? நான் 4 லெவல் தான் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட அப்கமிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், A94 4 லெவல் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் பண்ணுவேன் கைஸ். இந்த வீக்கில் இன்னும் கரெக்டாக இதுலேருந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவேன் கைஸ். திஸ் வீக்லேருந்து 2 வீக் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவேன் கைஸ். அது வீடியோ வரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேயா? இப்போ அம்மா தாங்க சம்பவமே ஆரம்பிக்கங்க. பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் அண்ணன் அடிச்சிட்டாங்க விக்கி ப்ரோவை. இப்போ அதை ரிவே போட போய்கிட்டு இருக்கேன். நார்மல் போடண்டான்னாங்க. நார்மல் போடுங்கன்னாங்க. பேமெண்ட்டை செலவு பண்ணாங்கன்னாங்க. நான் அவங்க எப்படியா காப்பாற்றில தான் போகிறோம். அதுக்கடுத்து அவங்களே விற்கியாங்க. பாருங்கள், தமிழண்ட காரில் போகிறேன்னா அவரை நீங்கள் காப்பாற்றண்டா, நீங்கள் போய் ரிவே போடுங்க. 2 பேர் நாக் ஆகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க. விக்கி ப்ரோ அந்த பிளேயரும் நான் தான் விறுவிறுன்னு அவன் தமிழண்ட காரில் போய்ட்டுருக்கான். ஆனால் நிப்பாட்ட சொன்னால் அவன் பாட்டு நிற்காமல் காது கேட்காம போயிட்டுருக்கான். சரி, அது பிரச்சனை இல்லை. எப்படி அவன் ஒரு ஆள் ரிவே போட்டாலும் நான் ஒரு ஆள் ரிவே போட்டாலும் எனக்கு ஹாப்பி தான். டக்குன்னு எங்கள் அண்ணன் இறங்கி வந்தாருன்னா அவர் ப்ரோ பிளேயர் மேலே விளையாடுவாங்க. அவங்க பிளேயிங் சூப்பராக இருக்கும். அவங்க வீடியோ பிளேயிங் வேணும்னா கமெண்டில் பச்சை கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பச்சை கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க வீடியோ கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு, ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. எனக்காண்டி ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். என்ன ஃப்ரீ ஃபயரில் ஓரளவுக்கு ரீச் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி உங்களால் முடிஞ்ச இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணித்தாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெஸ்ட்டு கேரக்டர் காம்பினேஷன் சொல்லட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அலாக்கு யூஸ் பண்ண பதில் K யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவேட் ஸ்கில்ல நார்மல் ஸ்கில்ல ஆண்ட்ரூ யூஸ் பண்ணுங்கள். வர மெடிக்கிட் சுத்த பவர், அந்த பவர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. வர தசாரா யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னது எப்படி சொல்லலாம்னா, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், நார்மல் கண்ணே டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கு வைக்கும் அந்த கேரக்டர் ஒன்று. ஓரியன் யூஸ் பண்ணுங்கள். ஓரியன் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஓரியன் கூட இதான் ரைஃபிள் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ரைஃபிள் அந்த கன்னுக்கு அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு எனிமி இருக்கார். ஒருத்தனை முடிச்சு விட்டாச்சு. அவனை போய் கில் எடுக்கலாம் போயிட்டுருக்கேன். எனக்கு எங்கேயோ டேமேஜ் விழுந்த மாதிரி எங்கே நிற்கான்னு எனிமி தெரியல. அவன் எப்படியோ செத்து போயிட்டான். அதனால நான் எப்படியோ இந்த கன் நல்லா அடிக்கும். பாருங்கள், எங்கே இருங்க எனிமி அடிக்க ஏமாக்கி அவன் என்ன முடிச்சுட்டு போயிட்டான் பாருங்கள். இது பெரிய கொடுமை தான். இப்போ அடுத்த பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிவே பண்ணுவாங்க. தமிழண்டாவை பாருங்கள். மிதுனனும்
மிதுன் அண்ணன் அவங்க ஒரு யூடியூபர் பாருங்கள். இவன் என்ன தான் எனக்கு பண்ணுறான்னு பாருங்கள். பெரிய அப்பா வச்சுட்டு போயிடுவான் அந்த பையன். தமிழண்டா என்ன ரிவே பண்ணாமல் எங்கள் அண்ணன் அந்த விக்கி ப்ரோ ரிவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் சைக்கோ, ரியல் நேம் விக்கி ப்ரோ. ஹெல்ப் மீ கேட்க எங்கள் அண்ணன் இறங்குனாங்களா. இதுக்கு அடுத்த என் தம்பி என்ன ரிவே போடுவான் பாருங்களேன். விக்கி ப்ரோ இறங்கையும் என் தம்பிக்காரன் எனிமிட்டு அடி வாங்கிட்டு போய் ரிவே போடுவான். எனிமிட்டு அடி வாங்கலையோ, எனிமிட்டு அடி வாங்கினமே தான் காமிச்சுதான் அதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ பாருங்கள் என் தம்பிக்காரன் ரிவே போடுவாங்க. ஹெல்ப் மீ கேட்க டோக்கன் கலெக்ட் பண்ண போகிறான் பாருங்கள் எனக்காண்டி. இப்படி ஒரு தம்பி தான் வேணும். இதுக்கு அடுத்த பாருங்கள் கிரனட் அங்கே சம்மந்தமே இல்லாமல் கிரனட் போட்டு ரிவே பண்ண போகிறான் பாருங்க. அங்கே எனிமையே 2 பேரும் முடிச்சு விட்டாங்க, டீமை இப்போ பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் தேவையில்லாமல் ரிவே போட போனோன்னு இவங்க ஒன்று இப்படி தான் பண்ணுவாங்க. அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்த என்னென்னா நான் அதே இடத்துக்கு தான் வருவேன், அதே லூட்டை எடுக்கணுன்ட்டு. ஆனால் அதுக்கடுத்த நான் அந்த A94 வச்சுட்டு வந்துடுவேன். அது வேண்டாம் வச்சுட்டு வந்துடலாம், நம்ம 4 லெவல் பண்ண அப்புறம் எடுத்து ஆடுங்கன்னு விக்கி ப்ரோ சொன்னாங்கன்ட்டு நான் வச்சுட்டு வந்துடுவேன். அந்த A94 லூட்டுக்கிட்டே போக மாட்டேன். யூஎம்பியும் பைசனும் இருக்கும். யூஎம்பி பங்கமாக இருக்குது கைஸ். நான் எனக்கு யூஎம்பி இப்போ ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் யூஎம்பி நான் வேஸ்ட்டே ஒர்த்து இல்லை, நான் வேஸ்ட்டு டம்மி பீஸ்ன்னு நினச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் யூஎம்பியோட பவர் எல்லாம் என்னன்னு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னா யூஎம்பி இதுக்கு முன்னாடி பிடிக்காது துப்பரா. இப்போ ரூம் மேட்ச் யூஎம்பி கொண்டு போக முடியாது. நம்மளோடைய ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட்டான MP40 மட்டும் தான் கொண்டு போவேன். MP40 மேக்ஸ் 7 வேறு M10 கொண்டு போவேன். M10 டபுள் ரேஞ்ச் வச்சுருக்கேன். அப்படி ஒரு M10 வச்சுருக்கேன், அதனால் நல்லாயிருக்கும். டபுள் ரேஞ்ச் இருந்தால் நல்லா தூரமாக அடி விடும், அதனால் அப்படி யூஸ் பண்ணுங்கள். அதான் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன், விடிய புஷ் பண்ணுறீங்க தப்பு இல்லை, பார்த்து புஷ் பண்ணுங்கள். ரொம்ப பேமெண்ட்டாக காசை கறியாக்காதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டாகி நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்கிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பாக பண்ணித்தாங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணலாம், லைக் மட்டுமா எனக்கு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ 4 பேருக்கு, இப்போ நீங்கள் 4 பேர் பார்க்கிங்க, எக்ஸ்ட்ரா 4 பேருக்கு இந்த வீடியோ போகும் கைஸ். எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த ஒரு சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு நான் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு லோன் ஆஃப் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் லோன் ஆஃப் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளூ கலர் கார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைங்காதீங்க. எனக்காண்டி இந்த ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேக்கருமே ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹேக்கர் ஏதோ வந்திருப்பான்னு நினைக்கேன். ஹேக்கர் வர வாய்ப்பு இல்லை. ஹேக்கர்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுவா. இந்த இடத்துல பாருங்கள், விக்கி ப்ரோவும் மிதுன் ப்ரோவும் நம்ம இது பண்ணுவாங்க, லாங் ரேஞ்ச் ஏறிடுவாங்க. நாங்கள் ஷார்ட் ரேஞ்சில் நானும் தமிழண்டாவும் நிற்குமா. இப்போ அவர் மிதுன் ப்ரோவும் போயிடுவார். நம்ம விக்கி ப்ரோ முன்ன போயிட்டாங்களா, நாங்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். எனிமி எங்கேருந்து வரானே தெரியாது. நான் எனிமி அடிக்கலான்னு பிளான் பண்ணி போய்கிட்டு இருப்பேன். பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். நான் நின்று போய்கிட்டு இருக்கோம். அவர் விறுவிறு விக்கி ப்ரோ முன்ன போயிட்டாங்களா. இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆகும் பாருங்கள். நம்ம டீம் பிளேயர்ஸ் பங்கமாக விளையாடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நெட்டு பக்காக இதுக்கு அதை நான் வீடியோ கட் பண்ணிட்டேன், அதை சொல்ல விரும்பலை. இப்போ பாருங்கள், எங்கேருந்தோ எனக்கு அடி விழுதமாக இருந்துச்சு. அதான் நான் இப்போ யாரோ ஒருத்தவங்க நாக்காவங்க நான் அவங்கள போய் ரிவே போட ஓடுவேன் விறுவிறுன்னு. என்னுடைய கண்ணான பைசன் எடுத்துட்டேன். பைசன் நல்லாயிருக்கும், அதே சொல்கிறேன். விக்கி ப்ரோ நாக்காயிட்டாங்களா, இவர் ரிவே போட போயும் அங்கே டீம்மேட் எவனும் இருக்கானா பார்க்க என்ன முடிச்சு விட்ருவாங்க இந்த இடத்துல. இப்போ என்ன முடிச்சு விட்ருவாங்க. ஆமாம், இப்போ என்ன முடிச்சு விட்ருவாங்க பாருங்கள். தமிழில் நான் எப்படியோ சேவ் பண்ணி அவர் விக்கி ப்ரோ டெத் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெத் ஆயிடுவாங்க. இப்போ நான் போய் ரிவே போட போவேன். எனக்கும் டேமேஜ் நல்லா விழும். டேமேஜ் விழாதுன்னு இல்லை, டேமேஜ் விழும். தப்பிச்சு தான் எப்படியே போக வேண்டியிருக்கும். இப்போ விழும் பாருங்கள். இந்த இடத்துல இது தாண்டி போய் விழும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். உலகில் சேஃப்டி தானே. ஆமாம், இதை விட்டு வெளியில் வரையும் உலகம் கைஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிடாதீங்க யாரும். இந்த இடத்த விட்டு வெளியில் வரையும் எனக்கு டேமேஜ் விழும் பாருங்களேன். இதை விட்டு அடுத்த இடத்துக்கு போவேன், டேமேஜ் விழும். மேலே ஏறையும் எனக்கு AWM வச்சு யாரும் அடிச்சிடுவாங்க. எனக்கு AWM ஒரு பேக்கர் ஏதோ வச்சு அடிச்சிடுவாங்க. இந்த இடத்துல இப்போ டேமேஜ் விழும் பாருங்கள். கரெக்டாக நான் சொன்னது நடக்கும் பாருங்கள். டேமேஜ் விழுந்துட்டா பார்த்தீங்களா. AWM ஏதோ ஒரு பேக்கரை யாரை வச்சு அந்த என்ன கேரக்டரு, அந்த ரைஃபிள் கேரக்டர் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ விக்கி ப்ரோ என்ன ரிவே போட வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டு வாட்டி ரிவே போட போகிறான். மிதுன் ப்ரோ அட்டாக் ஆடுறாங்க. இப்போ அடுத்த டெத்து யாராவதாங்க பாருங்கள். எனக்கு கூப்பிட்டு போனதுலேயே நான் ரொம்ப ஹாப்பியாக கூப்பிட்டு போனதுன்னா விக்கி ப்ரோவும் நம்ம மிதுன் ப்ரோவும். இன்னொரு வாட்டி இறக்கி விட்டாங்க. நான் அதே இடத்துக்கு தான் வருவேன். நான் இப்போ எந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா பீமா சக்திக்கு போயிடலாம் பிளான் பண்ணேன். என் கூட சப்போர்ட்டுக்கு என்னோடய விக்கியிலேருந்து வருவாங்க. என் கூட உடனே பேக்கப் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க.
நானும் விக்கி ப்ரோவும் தான் இறங்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எனிமி என் கிட்ட வருவார். எனக்கே பயமாக இருக்கும். நான் யூஎம்பி வச்சு ஒழுங்காக விளையாடவே தெரியாது. விளையாட மாட்டேங்கல. இப்போது யூஎம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்ப்போமே. பார்க்கக்கூடாதுன்னா என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பைசன் இருக்குது. பைசன் ஒரு சப்போர்ட் பண்ணோம் நல்லா. நான் பைசன் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்கள. நான் என்னது விக்கி ப்ரோ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனிமியாக. நான் விக்கி ப்ரோ தான் அப்படி போய்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். எனிமிஸ்க்கு இது காமிக்கிண்டு 2வது தான் பார்க்கேன் எனிமி நம்மகிட்ட அடித்து துரத்தோடு ஓடுதான். நான் 2வது தான் பார்த்தேங்க இருக்க எனிமி ஓடுவான் பாருங்கண்ணே. இந்த அப்போ பாருங்கள் 2வது தான் அடிக்க. நான் கவனிக்கவே இல்லை ஒழுங்கா. அவன் M10 வச்சுருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸு பங்கமாக அடிப்பான். எப்படியோ நம்ம யூஎம்பி வச்சு தான் கில் எடுத்துருக்கு. அவனை முடிச்சு விட்டாச்சு. எங்கேருந்தோ என்னை அடித்து முடிச்சிட்டாங்க. விக்கி ப்ரோ டக்குன்னு என்னை வந்து ரிவைவ் போட்டாங்க. எப்படியோ 2 கில்லு மட்டும் என்னால் இந்த மேட்ச்சில் போட முடிஞ்சுது. எப்படியோ நாங்கள் வந்துட்டேன் க்ளோவால் கங்குடி. எப்படியோ விக்கி ப்ரோ வந்த போய் நான் தப்பிச்சேன்னு நினச்சேன். அதுக்கடுத்தவும் சம்பவம் பண்ணுவாங்களே நம்மளை தான். விக்கி ப்ரோ தான் க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணாங்க. ஏன்டா நான் மொத்தத்தையும் என்னோடய காயின் ரொம்ப இருந்தது. எப்படியாவது விக்கி நான் ஒரு சூப்பர் மெடிக்கல் சுற்றிட்டு ரிவைவ் போட பேர்லாம் நினச்சேன். நம்ம பைசனை துறை போட்டு இது எடுத்துக்கிட்டேன். நம்ம கன் பேர் என்னது AC-18 எடுத்துட்டேன். AC-18 வச்சு தான் நான் அடிக்கலான்னு பிளான் பண்ணேன். மொத்தம் 8 புல்லட் தான். நல்லா பங்கமாக அடிக்கும் AC-18. ஆனால் என்ன, நான் டேமேஜ்லாம் கொடுப்பேன். அவன் க்ளோவாலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுவான். இதே SVD-YR இருந்தால் சூப்பராக அடித்து அவனை நாக்கே பண்ணிருக்கலாம். அங்கே பாருங்களேன், எத்தனை புல்லட் அடிக்கேன் பாருங்கள். அவனை எத்தனை டேமேஜ்லாம் நல்லா போகும் பாருங்கள். டேமேஜ் போகுது ஆனால் தப்பிச்சிருவான். ஆனால் எப்படியாவது அவங்க ரிவைவ் பண்ணுறலான்னு போவேன். அவன் என்னை அடிச்சிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கஷ்டமாகிடுச்சு. அவங்கள எப்படியாவது ரிவைவ் பண்ணி விட்டுலாம் நான் நினச்சி போனேன். மொத்தத்துக்கு என்னை முடிச்சு விட்டாங்க. விக்கி ப்ரோ போகாதீங்கன்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது பார்த்து போயிருந்தேன். நீங்கள் பத்திரமா வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய நான் இதுமாதிரி போனேன். என்ன முடிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல முடிச்சு விட்ருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அடுத்து விக்கி ப்ரோட்ட ஹெல்ப் கேட்டேன். அவரால் எதுவும் பண்ண முடியல. அவர் அவங்கள ரிவைவ் பண்ணக்காண்டி போனார். அவங்களே பங்கமாக அடித்தாங்க. அவர் மிதுன் ப்ரோ இப்போ இறக்கி விடுவார்னு நினைக்கிறேன். வாரெல்லாம் அந்த வராங்க. இதுக்கடுத்தான சம்பவமே. இவர் எத்தனை இது அடிப்பார்னு பாருங்கள். இது என்னோடய அண்ணன் பங்கமாக பிளேயிங் கொடுப்பாங்க பாருங்கள். நல்லா ப்ளே பண்ணுவாங்க என்ன. ஆனால் அவன் டிமிட்ரி போட்டு க்ளோவால் போட்டு தப்பிப்பான் பாருங்கள் இந்த இடத்துல. இதுக்கு அடுத்த இடம் தாங்க பாருங்கள். உள்ளே போய் மெடிக்கிட் சுற்றுவார் பாருங்கள் இந்த இடத்துல. ரிப்பேர் கிட் எங்கிட்ட யார்ட்டையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு பெரிய நஷ்டம். பின்னடைவுனாலே இந்த ஒன்று தான். அவர்கிட்ட மட்டும் தான் வச்சுருந்துருக்காரு. என்கிட்ட இல்லவே இல்லை ரிப்பேர் கிட்டே. ஓப்பனாக சொல்லிடலாம். இது உங்கள்கிட்ட சொல்லக்கு என்ன, எனக்கு இதில் என்ன காசா பணமா உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள். ஒரு ஸ்குவாடு 2-3 பேர் அடிப்பார். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த ரிவே பண்ண இடத்துல ஒருத்தர் வெளில போகிறேன்னா அவரை மிதுன் ப்ரோ ரிவே பண்ணி விடுவார் பாருங்க. நான் என்ன பண்ணி விடுவார்னு நினச்சேன். அவர் மிதுன் ப்ரோ போட்டார் பாருங்கள் ரிவே. இப்போ பாருங்கள் இதுலேருந்து ஒருத்தன் வருவான் பாருங்கள். திரும்பி நிற்கும். நான் மிதுன் ப்ரோ பார்த்துட்டு இவரை திரும்பி பார்க்கையும் இவர்கிட்ட எனிமி நிற்பான் பாருங்களேன். இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக வந்திருக்கும், கோபமாக வந்திருக்கும். என்ன செய்ய, மேட்ச் வந்தாச்சு, விளையாண்டு தான் ஆகணும். இப்போ சிஎஸ்னால் வெளில போயிடலாம். பிஆரில் போனால் மைனஸ் ஆகுமே. இங்கே பாருங்கள், அவர் ஸ்பெஷல் ஏர் ட்ராப் போடுவார், நார்மல் ஏர் ட்ராப்பு போட்டு மேலே இருக்கேன். நான் அவரை பார்க்காம விட்டுருவேன், அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. இங்கே பாருங்கள் ஒருத்தரை முடிச்சு விட்டார் பாருங்கள் விக்கின்னு. 2வது பிளேயர் பாருங்கள், இவனும் அடிக்கடி செத்து போவான் பாருங்கள். நாய்க்கு டிமிட்ரி போட்டு தப்பிச்சிருவாங்க. இந்த டிமிட்ரி பவர் இருக்கிறது ஒரு பெரிய தொல்லை, எனக்கு எரிச்சலாக இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் க்ளோவால் ஏறி உடைக்கியும் அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க பாருங்கள். இதில் 2 நாக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவன் வெளில போயிட்டான். ஒருத்தனை முடிச்சு விட்டாரு. இப்போ ஒருத்தன் அவுட் ஆகிடுவானா. இப்போ 2வதுவனையும் முடிச்சு விட்ருவார். மெடிக்கெட் சுத்த இதில் உட்காந்து மெடிக்கெட் சுத்தையும் போவையும் இன்னொருத்தர் எங்கள் அண்ணன் முடிச்சு விட்ருவான். எப்படியோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேண்டோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை பண்ணுதான் நாங்கள் வீடியோ அதேமாதிரி பண்ணுங்கள். யாரும் என் கூட விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட யூஏடி கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து யாருனாலும் விளையாடுங்க. யூஏடி கேளுங்க, கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.